10 வருஷமாவே நிலைமை அதுதான். நீங்க தான் இங்கேருந்து வரையில எங்களுக்கு ரொம்ப நாளாவே இங்கெல்லாம் வரப்போக இல்லாததுனால ரொம்ப நாள் அந்த அமெரிக்க மாப்பிள்ளைங்களாம் நிறைய கதை சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நாளாக வரப்பினது தான் தெரிஞ்சு எனக்கு வந்து எல்லா பரிசையுமே இவங்க டாலர் ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம கேட்கறது இதில் ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவா நான் பார்க்குறேன். ஐடென்டிட்டி ஆஃப் அ உமன் லைஸ் ஆன் ஹர் ஒர்க், ஹர் தாட் ப்ராசஸ் இல்லையா. என்னுடைய படிப்புக்கு உண்டான ஒரு வேலையில் நான் இருப்பது தான் என்னுடைய முதல் கட்ட சுதந்திரம். அதுவே எனக்கு இங்கே பெரிய அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நான் அவங்ககிட்டே பேசுகிறேன், அவங்ககிட்டே பேசுகிறேன். அப்படியே அவங்க சங்கீதா, நீங்க H4ல கல்யாணம் ஆகிட்டு வந்தா H4 விசால இங்க ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது? தெரிஞ்சிருந்தாலும் நாங்க லவ் பண்ணி தெரியாது. அதுக்காக நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க? சரி, அப்ப லவ் பண்ணது பெருசு, அதுக்காக நீங்க கொஞ்சம் பெரிய விஷயம் கையில கால்ல வந்து வந்தாச்சு. இப்போ போய் நான் அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் ரூல்ஸ் எல்லாம் பேச முடியாது. வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் H4ல வேலை செய்ய முடியாதுன்னு. அங்க இருக்கும்போது H4 ஓகே ஏதோ சொல்றாங்க, ஏதோ நம்பர். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல எவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அது எவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் நம்ம கிராஸ் பண்ணி வரணும்னு. கரெக்ட். அதுக்கு ஒரே ஒரு கவுண்டர் மட்டும் ஜென் சைடுல இருந்து உங்களுக்காக H4 டிபெண்டா வந்துட்டீங்க இருக்கிறீங்க. தட் இஸ் ஃபைன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒரு இது. ஆனா அந்த ஆண்கள் அந்த H1B வச்சுட்டு ஒரு சோஃபா வாங்க முடியாம டிவி வாங்க முடியாம கஷ்டப்படுற ஆண்கள் எத்தனை பேரு? நான் வெளியூருக்காரு, எனக்கு விவரம் தெரியாது. அவங்களுக்கே இருக்கு, அவங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியலைங்கிற அப்படின்னா அதாவது வேற. H1B வச்சிருந்தா சோஃபா வைக்காதா? இல்ல சார், எப்ப ப்ராஜெக்ட் வச்சு தூக்குவாங்க? அடுத்து அந்த ஒரு 60 டேஸ் பீரியடுக்குள்ள அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா? நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்குது, வேலை வாய்ப்பு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடையாது சார். அந்த பயத்துல ஒரு சோஃபா வாங்கணும்னா இன்னும் 2 வருஷம் இருப்போமா, நம்ம வீட ஃபர்னிஷ் பண்ணுவோமா வேண்டாமா, பெரிய டிவி வாங்குவோமா வேண்டாமா? ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா இது ரொம்ப பெரிய பஞ்சாயத்து. ஆனா H1Bல இப்ப அவருக்கு நிலையற்ற நிலை இருக்குல்ல, அது அவரை மட்டும் தான் பாதிக்குமா பெண்ணையும் பாதிக்குமா? அவர் அதை வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளே வச்சிருக்கறதுனால இப்ப H1Bல ஒரு வேலை பேசி வச்சுக்கல, நீ மட்டும் இந்தியாவுக்கு பேரு, H4ல இருக்க மனைவி மட்டும் இங்க இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்புறம் அந்த மன உளைச்சல் 2 பேருக்கு தானே. H4 புட்டுக்குச்சுன்னா பெண்ணுக்கு மட்டும் நட்டம், H1B புட்டுக்குச்சுன்னா 2 பேருக்கு தானே நட்டம். அது ஒரே ஒரு பாயிண்ட். ஒரு பெண் வந்து சார் அவங்க உடனே நாங்க என்ன பண்ணிடுறோம், ஊருக்கு அக்கா தங்கச்சி அம்மாக்கெல்லாம் பேசி நாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். பட் இப்போ ஜென்ஸ் நம்ம ஊர்ல இருந்து வளர்த்துருக்காங்க, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அழுகிறாங்க. இவங்க எல்லாம் ஊரெல்லாம் கூப்பிடுவாங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு பேசுவோம் சார். சரியா போயிடும். அதான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ரொம்ப சிம்பிள் சார். வெள்ளிக்கிழமை சாயந்தரமே அதான் வேலையிலே தானே சொன்னாங்க. இல்ல சார், அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கடைக்கு போய் வீட்டுல எல்லாம் ஜாமான் வாங்கி வச்சாங்க, எத்தனை தடவை டிஷ் வாஷர் லோட் பண்ணாங்க, நிறைய வேலை பாக்குறாங்க சார். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எங்க உங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்களா தம்பி? அவர் பிடிச்ச கேமரா விடவே இல்லை. பாரு, கோபிநாத்லாம் கூட தெரிய வேணாம், நான் பேசுறது மட்டும் க்ளோஸ் அப்ல இருக்கணும். இல்ல புரியல, இப்ப யாரு சுதந்திரமா இருக்கா யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம், மறந்து தொலைஞ்சிருமோன்னு பதட்டத்துல வாங்கி சார் பொறுமையா போவோம். 2 நாள் நடத்தலாம் பொறுமையா. ஒரு விஷயம் முழுசு அடைய மாட்டேங்குதுல. H4ல இருக்கவங்களுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு, பெண்ணுக்கு சுதந்திரம் இல்ல. H1Bல இருக்கவங்களுக்கு அன்சர்டனிட்டி கிரைசிஸ் இருக்கு, ஆணுக்கு சுதந்திரம் இல்ல. ரைட்டா? இங்க வரும்போதே அவங்க பேச்சுலரா வரும்போதே H1Bல வரும்போதே ஊர்ல வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு வருவாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் விசாவா இருக்கும், ஸ்டூடெண்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம், ஸ்டூடெண்ட் விசால இருந்து